ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் கோட்டாட்சியர் ஃபாத்திமா தலைமையில் டாக்டர் விஜிஎன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர். மேலும் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு வகையான பதாகைகளை கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நெல்லை மாவட்டத்தில் ஆண்டுக்கு 8 நாட்கள் மட்டுமே பக்தர்களுக்கு காட்சி தரும் உடையவர் லிங்க பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. அந்த வகையில் தற்போது நடைபெற்று வரும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு உடையவர் லிங்க பூஜை நடைபெற்று வருகிறது. மூலஸ்தானத்தில் உள்ள உடையவர் லிங்கம் உத்திர திருவிழாவில் 2ஆம் திருநாள் முதல் 9ஆம் திருநாள் வரை ஆண்டிற்கு 8 தினங்கள் பூஜை வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த உடையவர் லிங்க பூஜை காணும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று உடையவர் லிங்க பூஜை நிறைவு நாளாகும். இதற்காக உடையவர் லிங்கத்திற்கு பல்வேறு நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சோடச தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் கோவிலில் உள்ள மலையடிவாரத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு முன்னதாக முருகன் வள்ளி தெய்வானைக்கு பால், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் 100% வாக்களிக்க அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்சி ராஜ்குமார் தலைமையில் பெண்ணாகரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தனி மாவட்ட வருவாய் அலுவலர், உதவி தேர்தல் அலுவலர், பெண்ணாகரம் காவல் அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் பாஜக வேட்பாளர் எம் முருகானந்தம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், எங்கள் கூட்டணியில் அனைத்து இயக்கங்களும் வலுவாக இருக்கக்கூடிய பகுதி தஞ்சாவூர் என்றும் திமுகவை தோற்கடித்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார். விவசாயியான நான் விவசாயிகள் பிரச்சினை அனைத்தையும் தீர்ப்பேன், டெல்டா மண்ணிலிருந்து திமுகவை விரட்டியடிப்போம் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கை டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் உறுதியளித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அப்படி வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். ஒரு விவசாயி என்னென்ன நாற்று நடுறதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து, உழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் நான் சிறு வயசில் பார்த்தவன். அதனால் ஒரு விவசாயிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நல்லா தெரியும். முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி நம்முடைய தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி. தென்னை விவசாயம் இருக்குது, நெல் விவசாயம் இருக்குது, கரும்பு விவசாயம் இருக்குது. இந்த விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒருவனாக நான் கண்டிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு இருப்பேன், வெற்றி பெறுவேன் நிச்சயமாக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.